ஆதனூரில் பிறந்த நந்தனார். இவர் ஒரு புலைப்பாடியில் வாழ்ந்தவர். அந்த கால முறைப்படி இவர் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. இவரோட மனசு முழுக்க சிவபெருமான் தான் இருந்தார். இவர் கோயில்களுக்கு தேவையான தோல் பொருட்கள், வார்ப்புகள், இந்த வீணைக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல, நரம்பு, இதெல்லாம் செஞ்சு கொடுத்து தொண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு தில்லையில் இருக்கிற சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரை பார்க்கணுன்னு ஒரு தீராத ஆசைங்க. ஆனால் தன்னோட நிலைமையை நினச்சி இன்றைக்கி நான் சுத்தமாக இருக்கேன், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் தள்ளி தள்ளி போட்டுருவாராம். அதனால் என்னாலும் தில்லை அம்பலவர் அடிநிழற் கீழ் காதலால் சென்றனைய கருதுவார் நாளை போவேன் ஓதினார் ஆதலினால் திருநாளை போவார் என போதினார் உலகுக்கோர் புகழ்ந்தகையார் ஆயினார். லைன்ஸ் ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். மீனிங் ரொம்ப சிம்பிள். தில்லை நடராஜரோட திருவடி அடையணும் அப்படின்னு ஒரு காதல் அவருக்கு. தினமும் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால உலகத்தாரால் திருநாளை போவார்னு புகழப்பட்டாராம். ஒரு வழியாக சிதம்பரம் போயிட்டார். ஆனால் ஊர் எல்லைக்குள்ளே போகிறதுக்கு பயம். கோயில் மதிலை தாண்டி கோபுரத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே அழையே கொட்டுது, அழுகிறாரு. ஐயோ, நான் எப்படி உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஏக்கம். இவரோட ஏக்கத்தை சிவபெருமான் அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்த தீட்சிதர்களோட கனவுல எல்லாம் போய் ஊர் எல்லைக்கு வெளியில் ஒரு பக்தன் காத்துட்ருக்கான், அவனை தீ வளர்த்து அதில் குளிக்க சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நந்தனார் அந்த தீயில் இறங்குறாரு. அங்கே ஒரு பெரிய அதிசயம். அவர் அந்த தீயிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு முனிவர் மாதிரி தேஜஸோடு வந்தாராம். புலைப்பிறவி பொய்யுடம்பு தனி பொத்த தீயினிடை நிலப்பிறவி ஒழிந்துயர்ந்த முனிவடிவாய் மேலொழுவார். அதாவது சமூகத்தினாலே தாழ்ந்ததாக கருதப்பட்ட அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த தீயினால மறைந்து பிறவி பிணி நீங்கி உயர்ந்த முனிவர் கோலத்தோடு அவர் வெளியில் வந்தாராம். இதை பார்க்குறப்போ எனக்கு இந்த சபரிங்கிற அந்த பாட்டி, ராமாயணத்தில் வர பாட்டி ஞாபகத்துக்கு வரா. சபரி ஒரு வேட்டுவ பெண். அவங்க ராமனுக்காக காத்துட்டு இருந்து தான் கடித்து சுவைச்சு டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கிற கனிகளை எல்லாம் சேகரித்து வச்சு கொடுத்தாங்க இல்லையா. ராம அவங்களோட ஜாதியெல்லாம் பார்க்கல. இப்போ அவங்க வச்சுருந்த அன்பை மட்டும்தான் பார்த்தான். அதே மாதிரி தான் தில்லை நடராஜரும் நந்தனாரோட அன்பை பார்த்தாரு. அவரோட ஜாதி இதெல்லாம் அவர் பார்க்கல. கடைசியில் நந்தனார் கோயிலுக்குள்ளே போகிறாரு. நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி நின்று கும்பிடுறாரு. அங்கேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஒளியாக மாறி இறைவனோட இரண்டரை கலந்தார். எப்பிறப்பார் ஆயினும் எம்பெருமான் கிழல் அடைந்தால் அப்பிறப்பார் தமை நாமும் தொழ வேண்டும். அதாவது எந்த ஜாதியிலே பிறந்தவராக இருந்தாலும் சரி, அவர் இறைவனின் திருவடியை அடைந்து விட்டால் அவர்களை நாமும் வணங்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டஸ், பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் கடவுளோட க்ரெடென்ஷியல்ஸே வேறங்க. அவருக்கு உங்களோட டிகிரி, உங்களோட பணம், ஜாதி எதுவுமே முக்கியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையான சின்சியர் லாங்கிங், உங்களோட சின்சியரான லவ், இது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் உண்மையாக தேடினா கதவுகள் தானாக திறக்கும். சிவைய நம்ம.